பொட்டேட்டோ பால்ஸ் மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டு கேரட் துருவலை வச்சு இதை மாதிரி சன்னமாக துருவி எடுத்துக்கோங்க. இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு அதோடு சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு, நாட்டு பூண்டு ஒரு 10 பல் அதையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் துண்டு இஞ்சி அதையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரே பங்கு ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் எவ்வளவோ அதே மாதிரி மல்லித்தூள். இது ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை பொடிச்ச பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மைதா மாவு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தின்னு சொல்லி கடையில் கிடைக்கும், அது வாங்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்படி உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும், ஒரு ருசி வரும். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இது நிமிஷங்கள்லாம் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு அவிச்சது இருந்ததுன்னா இது ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கினுடைய ப்ராப்ளம்ஸ் வாய்வு அந்த மாதிரி இருக்கிறது மட்டுப்படும், அதனால் நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை தண்ணீரில் கரைச்சி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அது எப்படி கரைக்கணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஒரு பாலாக உள்ளே அதில் விட்டு அது மேலெல்லாம் கோட்டிங் இந்த மாதிரி செய்யுங்க. அந்த பால் உடஞ்சிராத மாதிரி அதை கோட் பண்ணிவிட்டு மெல்லமாக அதை எடுத்து பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டிப் பண்ண பால்ஸை அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அது மேலேயும் பிரெட்டு தூள்கள் எல்லாத்தையும் தூவி இதை மாதிரி உருட்டி எடுத்துருங்க. அந்த மைதா மாவு கோட்டிங் உங்கள் கைகளில் படாத அளவுக்கு எல்லா பக்கமும் பிரெட்டு தூளை கோட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா அழுத்தமாக பிடிச்சி வைங்க. இதை மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைங்க ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடான உடனே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் விடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா பால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் எண்ணெயில் போடும்போது தெறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. வெந்த பிறகு கொஞ்சமாக திருப்பி விடுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அது கோல்டன் ப்ரௌனுக்கு வரும்போது அதை மெல்லமாக திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போதும் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு தெரியுது இல்லைங்களா. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே மெல்லமாக எடுத்துருங்க. இந்த பொரிக்கிற நேரமும் எடுக்கிற நேரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக. இதுக்கு சாஸ் ஏதாவது தொட்டு சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.